ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-10-1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பத்தியம் இருப்பதன் மூலம் சங்கம யுகத்தின் அனைத்து சுகங்களின் அனுபவம். தன்னை மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அதாவது அனைத்து சக்திகள் நிறைந்த அதிகாரம் உள்ளவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. தந்தை மூலமாக அனைத்து சக்திகளின், அனைத்து ஞானத்தின் தன்மேல் ராஜ்யம் செய்வதற்கு மற்றும் உலகத்தின் மேல் ராஜ்யம் செய்வதற்கான அதிகாரம் என்ன கிடைச்சிருக்குதோ அந்த அதிகாரத்தை எவ்வளவு சொரூபத்தில் கொண்டு வந்திருக்கீங்கன்னு பாப்தாதா கேட்குறாங்க. இந்த ஆன்மீக போதை நிரந்தரமாக புத்தியில் இருக்குதா? முழு நாளிலும் உள்ளே தன்மேல் ராஜ்யம் செய்வதற்கான அதிகாரம் நடைமுறையில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு இந்த சோதனை செய்கிறீர்களா? ஞானத்தின் அதிகாரத்தினால் சக்தி நிறைந்த சொரூபம் எவ்வளவு இருக்குது? கிடைச்சிருக்கிற அனைத்து சக்திகளின் அதிகாரம் மாயாவை வென்ற மற்றும் இயற்கையை வென்றவர் ஆகிறதுல எவ்வளவு நடைமுறையில் அனுபவம் ஆகுது? எப்போ எந்த சக்தி மூலமாக என்ன காரியம் செய்விக்க விரும்புறீங்களோ அதே காரியம் வெற்றி ரூபத்தில் தென்படணும். அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவராக அனுபவம் செய்றீங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அனைத்து குழந்தைகளையும் தனக்கு சமமாக ஆல்மைட்டி அத்தாரிட்டியாக ஆக்குறாங்க. அப்படின்னா தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கீங்களா? எவ்வளவு ஆயிருக்கேன் அப்படின்னு இந்த சோதனை செய்ய தெரியுமா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. அநேக குழந்தைகள் பாப்தாதாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது, நாங்கள் சோதனை செய்கிறோம், ஆனால் எங்களை மாற்றம் செய்ய முடியல அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறாங்க. தெரிஞ்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க மற்றும் யோசிக்கிறாங்க, ஆனால் செய்ய முடியல. யுக்தியை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் முக்தியை அடையலை. அதற்காக என்ன செய்யலாம்? இதற்கான காரணம் ஒரு சின்ன தவறு. அதுதான் இந்த புரியாத புதிரின், அதாவது பூல்பூலையா சுழற்சியில் கொண்டு வந்துடுது. அது என்ன? எப்படி மருந்து எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் மேலும் நீங்கள் எந்த அளவில் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டும் இருக்கீங்க. ஆனால் ஒரு தடவை பத்தியத்திலிருந்து விலகி ஏதாவது ஒரு அருந்தக்கூடாத பொருளை அறிந்து விட்டீர்கள், அல்லது என்ன அருந்த வேண்டுமோ அதை செய்யலை அப்படின்னாலும் மருந்தின் மூலம் வியாதியிலிருந்து முக்தி அடைய முடியாது. இதே விதமாக இங்கேயும் ஞானம் அப்படிங்கிற அந்த மருந்தை எடுக்கிறீங்க. அதாவது ஞானத்தை புத்தியில் இது யதார்த்தமானது அல்லது இது யதார்த்தம் அற்றது, இதை செய்யணும் அல்லது இதை செய்யக்கூடாது, இது தவறு அல்லது இது சரி, மற்றும் இது தோல்வி அல்லது வெற்றி அப்படின்னு புத்தியில் ஓட வைக்கிறீங்க. இந்த அறிவு புத்தியில் இருக்குது. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மருந்தை எடுத்துக்கிறீங்க, ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க, வகுப்பு எடுக்கிறீங்க, சேவை செய்கிறீங்க. இந்த அனைத்து டோஸ் அப்படிங்கிற மருந்தின் குறிப்பிட்ட அளவை எடுக்கிறீங்க. ஆனால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இதே நினைவில் மற்றும் சக்தி நிறைந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற முதல் பத்தியத்தை, மரியாதையை, முக்கியமான பத்தியத்தை நிரந்தரமாக கடைப்பிடிப்பது கிடையாது. மேலும் நானோ சிவபாபானுடையவனே தான், மேலும் என்னுடையவர் என்று வேறு யார் இருக்கிறாங்க என்று எப்பொழுதாவது கூறி தன்னை ஏமாற்றத்தில் வைக்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் எண்ணத்தில் கூட வேறு எந்த ஒரு நபர், வைபவம், உறவு, நெருக்கம் மற்றும் எந்த சாதனமும் நினைவில் வராத அளவுக்கு அந்த மாதிரி நினைவு சொரூபமாக இருக்கணும். இதுதான் கடுமையான, அதாவது முக்கிய பத்தியம். இந்த பத்தியத்தை கடைப்பிடிப்பதில் அலட்சியம் இருக்கிற காரணத்தினால, மனம் சொல்லும் வழிப்படி நடக்கும் காரணத்தினால, சூழ்நிலையின் பிரபாவத்தின் காரணத்தினால அல்லது தீய செயற்கையின் காரணத்தினால நிரந்தரமாக நினைவு சொரூபத்தில் இருக்க முடியறது கிடையாது.
எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுப்பது கிடையாது. அற்ப காலத்துக்காக முழு கவனம் வைக்கிறாங்க. பின்பு மெதுவாக முழு கவனம் என்பதிலிருந்து மெதுவாய் வெறும் கவனம் என்பதாக ஆயிடுது. இதற்கு பிறகு அட்டென்ஷன், அதாவது கவனம் பலவிதமான டென்ஷன்ல போயிடுது. சூழ்நிலைகள் மற்றும் சோதனைகளின் வசமாகி அட்டென்ஷன் மாறி டென்ஷனின் ரூபமாக ஆயிடுது. இதே காரணத்தினால எப்படி நினைவு மாறிக்கொண்டே இருக்குதோ அப்படி சக்தி நிறைந்த நிலையும் மாறிக்கொண்டே இருக்குது. ஆல்மைட்டி அத்தாரிட்டிக்கு பதிலாக மாயாவினுடைய வசமாகி இருக்கும் காரணத்தினால வசப்படுத்தும் மந்திரம் காரியம் செய்வதில்லை. அதாவது யுக்தி முக்தியை கொடுப்பது கிடையாது. பிறகு விரும்பவும் செய்கிறோம், இருந்தும் ஏன் நடப்பதில்லை என்று பின்பு கதறாங்க. அப்படி முக்கியமான பத்தியம் தேவையாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தின் மேல் நிரந்தரமான கவனம் வைக்கணும். இரண்டாவது பத்தியம், தந்தையோ தனக்கு தானே எஜமானனாவதற்கான மற்றும் படைப்பவர் என்ற உணர்வில் இருப்பதற்கான அதிகாரத்தையோ கொடுத்துட்டார். ஆனால் படைப்பவர் ஆவதற்கு பதிலாக தன்னை படைப்பு, அதாவது உடல் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. எப்போ படைப்பவர் என்ற உணர்வை மறக்கிறீங்களோ அப்போ மாயா, அதாவது தேக அபிமானம் படைப்பவர் உங்கள் மேல் படைப்பவராக ஆயிடுது. அதாவது தன்னுடைய அதிகாரத்தை வைக்குது. படைப்பவர் மேல் யாரும் அதிகாரம் செய்ய முடியாது. உலகத்தின் அதிபதிக்கு மேலே யாரும் அதிபதியாக முடியாது. மாயாவுடைய எதிரில் படைப்பாக ஆகிடுறீங்க, மேலும் அடிமை ஆகிடுறீங்க. இதற்கான காரணம் எஜமான தன்மையின் மற்றும் அதிகாரத்தன்மையின் நினைவு சொரூபத்தில் இருப்பதற்கான பத்தியத்தை நிரந்தரமாக கடைபிடிப்பது கிடையாது. மூன்றாவது பத்தியம், தந்தை மூலமாக அனைவரின் ட்ரஸ்டியாக ஆகியிருக்கணும். இந்த உடலுக்கும் ட்ரஸ்டி, மனம் அதாவது எண்ணத்திற்கும் ட்ரஸ்டி. லௌகீகம் மற்றும் அலௌகீகம் இரண்டிலும் என்ன குடும்பம் கிடைச்சிருக்கோ அதுலேயும் ட்ரஸ்டியாக இருக்கணும். ஆனால் ட்ரஸ்டிக்கு பதிலாக குடும்பஸ்தனாக ஆகிவிடுறீங்க. குடும்பஸ்தனினுடைய தீய திசையின் மாடலை நீங்கள் உருவாக்குறீங்க. என்ன மாடலை உருவாக்குறீங்க? அது அனைத்து பக்கங்கள்ல இருந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. மேலும் இன்னொன்று, குடும்பஸ்தனை கழுதையின் ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க. அநேக விதமான சுமை காண்பிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி மாடலை உருவாக்குறீங்க இல்லையா? எப்போ குடும்பஸ்தன் ஆகிடுறீங்களோ அப்போ என்னுடையது அப்படிங்கிற அநேக விதமான சுமை ஏற்பட்டுடுது. அனைத்தையும் விட ராயல் ரூபத்தின் சுமையானது இது என்னுடைய பொறுப்பு, இதை நான் நிறைவேற்றியே ஆகணும். மேலும் யாராவது குடும்பஸ்தனாக இல்லை என்றாலும் தன்னுடைய கர்ம இயந்திரங்களின் வசமாகி அநேக ரசனைகளில் நேரத்தை இழக்கும் குடும்பஸ்தர்களாக அதிகமாக இருக்கிறாங்க. இன்று கேட்பதின் ரசனையின் வசமாகி நேரத்தை இழந்தீங்க. நாளை நாக்கின் ரசனையின் வசமாகி, அதாவது பேசுவது, சாப்பிடுவது, இதில் நேரத்தை இழந்தீங்க. அந்த மாதிரி குடும்பஸ்தனாக மாட்டிக்கொள்கிற காரணத்தினால தான் ஒரு ட்ரஸ்டி என்பதை மறந்துடுறீங்க. இந்த உடலும் என்னுடையது அல்ல, இந்த உடலுக்கும் நான் ட்ரஸ்டி. அப்படியானால் ட்ரஸ்டி உரிமையாளரினுடைய அனுமதியின்றி எந்த ஒரு பொருளையும் தனக்காக உபயோகப்படுத்த முடியாது. அப்படி கர்ம இயந்திரங்களின் ரசனையின் மகிழ்ச்சியிலேயே மூழ்கிடுறது. அவரையும் குடும்பஸ்தர் என்றுதான் கூறுவோமே அன்றி ட்ரஸ்டி கிடையாது. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த எஜமானன் அவருடைய ட்ரஸ்டியாக நீங்க இருக்கீங்க. அவருடைய ஸ்ரீமத் ஒருவரின் ரசனையில் எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் இருக்கணும் என்பதுதான். இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒருவரினுடைய ரசனைத்தான் பெறணும். பின்பு ஏன் கர்ம இந்திரியங்கள் மூலமாக அநேக விதவிதமான ரசனைகளை எடுத்துக்கிறீங்க? அப்படி லௌகீக மற்றும் அலௌகீக குடும்பத்தில் குடும்பஸ்தன் ஆகிடுறீங்க. ஆகினால் அநேக விதமான சுமை. அதற்காக தந்தை அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு என்று வழிகாட்டுகிறார். அந்த சுமையை வீணாகவே தன்மேல் தூக்கி வச்சிருக்கீங்க. சுமையை வைத்து கொண்டே மேலே செல்ல விரும்புகிறீங்க. ஆனால் எப்படி மேலே செல்ல முடியும்?
எனவேதான் தெரிந்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், மேலும் யோசிக்கிறோம், ஆனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இந்த பத்தியத்தை கடைப்பிடிப்பதில் குறை இருக்கிற காரணத்தினால யுக்தியை கடைப்பிடித்தும் முக்தியை அடைய முடியறது கிடையாது. பாப்தாதாவுக்கும் அந்த மாதிரி குழந்தைகள் மேல் இரக்கம் வருதான். மாஸ்டர் கடலாக இருப்பவர் ஒரு அஞ்சலிக்கு தாகம் உள்ளவராக இருக்கிறார். அதாவது யோகா மற்றும் ஞானம் மூலமாக என்ன அனுபவத்தின் பிராப்தி ஆகுமோ அந்த அனுபவத்தின் அஞ்சலியின் தாகம் உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால இப்போ பத்தியத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அனைத்து பிராப்திகளும் எப்பொழுதும் அனுபவமாகும். அனைத்து பிராப்திகளினுடைய ஆஸ்தியின் அதிபதி அந்த மாதிரி குழந்தையிலிருந்து எஜமானன் ஆகுபவர் பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டால் இதை தந்தையாலும் பார்க்க முடியவில்லை. ஆகையினால இப்போ 63 ஜென்மங்களின் குடும்பஸ்தன் என்ற சமஸ்காரத்தை விட்டுடுங்க. உடலின் மற்றும் மனதின் ட்ரஸ்டியாக ஆகுங்க. அனைத்தும் தந்தையினுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு அல்ல என்ற இந்த நினைவு மூலம் லேசானவராக ஆகிட்டீங்க அப்படின்னா பின்பு என்ன நினைப்பீங்களோ அதுதான் நடக்கும். அதாவது ஹை ஜம்ப் செய்து அதாவது உயரை தாண்டி சென்றுடுவீங்க. ஆகையினால இந்த அழுவது கதறுவது ஆன்மீக உரையாடலில் மாறிவிடும். ஆன்மீக உரையாடல் மூலமாக ஆத்மாவில் ஆறுதலை நிரப்ப முடியும். இல்லை அப்படின்னா சில நேரம் தன்னுடைய புகார்கள் மற்றும் சில நேரம் சூழ்நிலைகளின் புகார்கள், இதிலேயே ஆன்மீக உரையாடலின் நேரத்தை முடித்திடுவீங்க. ஆகையினால இப்போ புகார்களை ஆன்மீகத்தில் மாற்றம் செய்யுங்க. அப்போதான் சங்கமேகத்தின் சுகங்களை அனுபவம் செய்ய முடியும். புரிந்ததா? அந்த மாதிரி எப்பொழுதும் ஆன்மீக தன்மையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய அந்த மாதிரி கட்டளைப்படி நடக்கும், சொற்படி நடக்கும், மேலும் ஒவ்வொரு கட்டளையையும் சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு பிரியமான ஞான சொரூப ஆத்மாக்கள் மற்றும் யோக சொரூப ஆத்ம குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நிறைந்த நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தியாகம் நிறைந்த டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு. பாப்தாதா சொல்றாங்க, டீச்சர்கள் அப்படின்னா சேவாதாரிகள். சேவாதாரி அப்படின்னா தியாகம் மற்றும் தபஸ்யா நிறைந்தவங்க. டீச்சர்களுக்கு தனக்குள் நுண்ணிய ரூபத்தில் சோதனை செய்யணும். மேலோட்டமான ரூபத்தில் இல்லாமல் மாறாக மிக நுண்ணிய ரூபத்தில் சோதனை செய்யணும். அதாவது முழு நாளில் அனைத்து விதமான தியாகம் நிறைந்தவராக இருந்தோமா, மேலும் எங்காவது தியாகம் நிறைந்தவருக்கு பதிலாக ஏதாவது சாதனம் மற்றும் ஏதாவது பொருளை ஏற்றுக்கொள்பவராக இருந்தோமா அப்படின்னு சோதிக்கணும். யார் தியாகம் நிறைந்தவராக இருப்பாரோ அவர் ஒருபொழுதும் எந்த ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்கு ஏற்றுக்கொள்வதற்கான எண்ணம் வருது அப்படின்னா அங்கு தபஸ்யா முடிவடைந்து விடும். தியாகம் அவசியம் தபஸ்யா நிறைந்தவராக ஆக்கும். எங்கு தியாகம் மற்றும் தபஸ்யா இல்லையோ அங்கு சேவையும் இல்லை. வெளிப்படையாக யாராவது எவ்வளவு ரூபத்துல சேவை செஞ்சாலும் ஆனால் தியாகம் மற்றும் தபஸ்யா இல்லை அப்படின்னா சேவையினுடைய வெற்றியும் இல்லை. சேவையில வெற்றி ஏன் இல்லை அப்படின்னு அநேக டீச்சர்கள் நினைக்கிறாங்க. சேவையில் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது என்பதோ வேறு விஷயம். ஆனால் விதிபூர்வமாக நடந்து கொள்வது இதுதான் சேவையின் வெற்றி. அது எப்பொழுது தியாகம் மற்றும் தபஸ்யா இருக்குமோ அப்பதான் ஏற்படும். நான் டீச்சர், நான் இன்சார்ஜாக இருக்கிறேன், நான் ஞானம் நிறைந்தவள் அல்லது யோகி ஆவேன் அப்படின்னு இவ்வாறு நினைத்து கொள்வதை தியாகம் என்று சொல்ல மாட்டோம். மற்றவர்கள் வேண்டுமானால் சொல்லட்டும், ஆனால் தன்னையே தான் கூற வேண்டாம். ஒருவேளை தன்னையே தான் சொல்றீங்க அப்படின்னா இதையும் சுய அபிமானம் என்று தான் சொல்வோம். அப்படி தியாகத்தின் சூத்திரம் விளக்கம் சாதாரணமானது அல்ல. இந்த மேலோட்டமான தியாகத்தையோ பிரஜையாகும் ஆத்மாக்களும் செய்கிறாங்க. ஆனால் யார் பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களுடைய தியாகம் நுண்ணிய ரூபத்தில் இருக்கும். எந்த ஒரு பதவியையும் அல்லது எந்த ஒரு பொருளையும் யார் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பதுதான் தியாகமாகும். அதனால்தான் பழமொழி இருக்குது, யார் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தெய்வீக அதிசய காரியம் செய்பவர் என்று சொல்லப்படுது.
அப்படி இங்கேயும் யார் ஞானம் யோகத்தினால் பிராப்தியான வெற்றியை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா பெயர் புகழ் இதுவும் விதியினுடைய சித்தி சொரூபத்தின் பிராப்தி. அதனால்தான் பழமொழி இருக்குது, யார் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தெய்வீக அதிசய காரியம் செய்பவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இங்கேயும் யார் ஞானம் யோகத்தினால் பிராப்தியான வெற்றியை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா பெயர் புகழ் இதுவும் விதியினுடைய சித்தி சொரூபத்தின் பிராப்தியாகும். அப்படி இவற்றிலிருந்து எதையாவது ஏற்றுக்கொள்வது அப்படின்னா சித்தியை ஏற்றுக்கொள்வது. யார் சித்தியை ஏற்றுக்கொள்றாங்களோ அதனுடைய பிராப்தி இங்கேயும் முடிஞ்சிருது. பின்பு அதனுடைய எதிர்காலம் உருவாவது கிடையாது. எனவே டீச்சர்களினுடைய சோதனை, அதாவது சுய சோதனை மிக நுட்பமான ரூபத்தில் இருக்கட்டும். தியாகம் தபஸ்யாவும் நிரந்தரமாக இருக்கட்டும். தபஸ்யா அப்படின்னா ஒரு தந்தையின் அன்பிலேயே மூழ்கி இருப்பது. ஏதாவது பிராப்தியாகி இருக்கும். அற்ப காலத்து பாக்கியத்தில் ஒருவேளை புத்தியினுடைய ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா அவர் சேவையில் வெற்றி அடைபவராக ஆக முடியாது. வெற்றி அடைபவராக ஆவதற்காக தியாகம் மற்றும் தபஸ்யா வேண்டும். தியாகம் அப்படின்னா உறவுகளை விட்டுவிட்டு இங்கே அமர்ந்து விடுங்கள் என்ற அர்த்தம் கிடையாது. மகிமையின் தியாகம், மரியாதையையும் தியாகம், தாசியாக இருக்கும் இயற்கையையும் தியாகம் செய்வதுதான் தியாகம். பின்பு உழைப்பு குறைவு, வெற்றி அதிகம் கிடைப்பதாக பார்ப்பேன். இப்போ உழைப்பு அதிகம் வெற்றி குறைவாக ஏன் இருக்குது? ஏன்னா இப்போ இந்த இரண்டு விஷயங்கள், அதாவது தியாகம் மற்றும் தபஸ்யாவின் குறை இருக்குது. யார்கிட்ட தியாகம் தபஸ்யா இரண்டும் இருக்குதோ அவங்க தான் யதார்த்தமான டீச்சர், அதாவது காரியம் செய்யும் டீச்சர். இல்லை அப்படின்னா பெயரளவுக்கு தான் டீச்சர் என்று தான் சொல்வோம். டீச்சர்கள் எந்த ஒரு பாடத்திலும் பலகீனமானவராக இருக்கக்கூடாது. ஒருவேளை டீச்சர் பலகீனமானவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவர்களுக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களும் பலகீனமானவர்களாக இருப்பாங்க. ஆகினால டீச்சர்களுக்கு அனைத்து பாடங்களில் மிக சரியானவராக இருக்கணும். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று இந்த மாதிரி கூறுவது டீச்சர்கள் செய்யும் காரியம் கிடையாது. அல்லது இது தெரியாது என்று கூறுவது டீச்சர்களின் வார்த்தை இல்லை. இது பிரஜைகளினுடைய வார்த்தை. அப்படி தன்னை வெற்றி நிறைந்தவர் என்று நினைக்கிறீர்களா? ஏதோ ஒரு விஷயத்தின் தடை இருக்குது, எனவேதான் வெற்றி நிறைந்தவராக முடியல. இதை சோதனை செய்யுங்க. எங்கு தியாகம் தபஸ்யாவின் ஈர்ப்பு இருக்குமோ அங்கு சேவையும் ஈர்க்கப்பட்டு பின்னாலேயே வரும். புரிந்ததா? அந்த மாதிரி வெற்றி நிறைந்த டீச்சர் ஆகுங்க. சேவையில் வளர்ச்சிக்கான ஆதாரம் அந்த மாதிரி டீச்சரின் பின்னால் இருக்குது. அந்த மாதிரியானவர்களைத்தான் அதிர்ஷ்டசாலிகள், அதாவது பாக்கியவான் அப்படின்னு சொல்றது. இதனால்தான் மண்ணும் பொன்னாகிடுது அப்படிங்கிற பழமொழி இருக்குது. மண்ணும் பொன்னாகிடுது அப்படின்னா வெற்றி நிறைந்தவராக ஆகிடுவீங்க. டீச்சர்கள் அந்த மாதிரி வெற்றி நிறைந்தவர்களா? வரிசை கிரமமாகவோ இருப்பாங்க. டீச்சர்களுடைய வரிசை எண்ணம் முன்னுக்கு இருக்குது. நல்லது. ஒருவேளை அந்த மாதிரி வெற்றி நிறைந்தவர் ஆகல அப்படின்னா இப்பொழுதிலிருந்தே ஆகிவிடுங்கள். தந்தையோடு அன்பு கொண்டு நடந்து கொள்பவர்களுடைய முக்கிய லட்சணங்கள். தந்தையை வாழ்க்கை துணைவனாக ஆக்கியிருக்கீங்களா? துணைவனின் துணையை எப்பொழுதும் வைத்து நடந்து கொள்கிறீர்களா? துணையை வைத்து நடந்து கொள்வது என்றால் ஒவ்வொரு அடியிலும் அவருடைய வழிப்படி நடக்கணும். அப்படி ஒவ்வொரு அடியிலும் அவருடைய வழிப்படி நடந்து அவருடைய துணையோடு நடந்து கொள்வது, அந்த மாதிரி நடந்து கொள்பவரா அல்லது அன்பை மட்டும் செய்பவர்களா? சிலரோ இன்று வரையில் அன்பை ஏற்படுத்துவதிலேயே ஈடுபட்டு இருக்காங்க. எனவேதான் யோகா வரல அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு சிறிது நேரம் யோகா வருது பின்பு துண்டிக்கப்பட்டு விடுதோ அந்த மாதிரியானவரை வெறும் அன்பு செய்பவர்கள் என்று கூறுவது. ஆனால் யார் பாபா மீது அன்பை வைத்து நடந்து அவரது அன்பிலேயே மூழ்கி இருப்பவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு உடலின் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவினர்களின் உணர்வை மறந்து போய்விட்டு இருக்கும். எனவே நீங்களும் தந்தையோடு அந்த மாதிரி அன்பை வைத்து நடந்துக்கங்க. பின்பு உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவினர்களினுடைய நினைவு எப்படி வர முடியும்? கேள்வி: தந்தை மூலமாக பிராப்தியாகி இருக்கும் சக்திகளின் நடைமுறை அடையாளமாக என்ன தென்படும்? தந்தை மூலமாக பிராப்தியாக ஆகியிருக்கும் சக்திகளின் நடைமுறை அடையாளமாக என்ன தென்படும்? பதில்: யாருடைய வாழ்க்கையில சக்திகள் இருக்கின்றனவோ
அவருக்கு எங்கேயும் எதன் மேலும் ஆசை இருக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையில சக்திகள் இருக்குதோ அவங்களுக்கு எங்கேயும் எதன் மேலும் ஆசை இருக்க முடியாது. சேவையில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயும் ஆசை இருக்காது. சேவை செய்கிறவங்க தியாகம் மற்றும் தபஸ்யா நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஆகையினால அவங்களுக்கு எதன் மீதும் ஆசை இருக்காது. அதாவது அவங்களுக்கு தேக உணர்வு இருக்காது. மூன்றாவது, அவர்களுக்கு சக்திகள் கொடுப்பவர் தந்தை. அவர் மூலமாக கிடைத்த சக்திகள் தான் நினைவிருக்கும். அந்த மாதிரி சக்தி அவதாரம் தான் மாயாவை வென்றவராக ஆகிறாங்க. நல்லது. வரதானம்: தந்தையை பின்பற்றி அடிமேல் அடியெடுத்து வைத்து கொண்டே பரமாத்மா ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய கட்டளைப்படி நடப்பவர் ஆகுக. கட்டளைப்படி, பாபாவுடைய கட்டளைப்படி நடப்பவராக ஆகணும் அப்படின்னா பிரம்ம பாபாவை பின்பற்றி அடிமேல் அடியெடுத்து வைத்து கொண்டே பரமாத்மா ஆசீர்வாதங்களை பெறணும். கட்டளைப்படி நடக்கிறவங்க அப்படின்னா பாப்தாதாவின் கட்டளை அப்படிங்கிற அந்த அடிமேல் அடியெடுத்து வைக்கிறவங்க. அந்த மாதிரி கட்டளைப்படி நடப்பவருக்கு தான் அனைத்து சம்பந்தங்களினால் பரமாத்மா ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. இதுவும் நியமம். சாதாரண முறையில் கூட யாராவது யாருடைய வழிகாட்டுதல் படி சரி ஐயா என்று கூறி காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா, யாருடைய காரியம் செய்கிறாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு அவசியம் கிடைக்குது. இதோ பரமாத்மாவினுடைய ஆசீர்வாதங்கள். இது கட்டளைப்படி நடக்கும் ஆத்மாக்களை எப்பொழுதும் டபுள் லைட் ஆக்கிவிடுகிறது. நல்லது. ஸ்லோகன்: தெய்வீக தன்மை மற்றும் ஆன்மீக தன்மையை தன்னுடைய வாழ்க்கையின் அலங்காரமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் சாதாரண தன்மை முடிந்துவிடும். சாதாரண தன்மை முடியணும் அப்படின்னா தெய்வீக தன்மை மற்றும் ஆன்மீக தன்மையை தன்னுடைய வாழ்க்கையின் அலங்காரமாக ஆக்கிக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.